இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு. யோ, என்னையா அது? இவன் எப்படியா இங்க வந்தான்? இல்லை, நாங்க பஜார் வழியா வந்துட்டு இருந்தோம்ல, டொம்மு டொம்முன்னு குண்டு வெடிக்கிற சவுண்டு. திரும்பி பார்த்தா இவன் என் மேல வந்து விழுந்து கிடக்கான். இல்லை, இவனை நான் பாக்குறப்ப நிறைய ரத்தம் போயிடுச்சுல, அதான் உடனே அள்ளி போட்டு இவனை காப்பாத்துறதுக்காக உடனே பரணிக்கு போன போட்டு நேரம் இங்க கூட்டு வந்து விட்டேன். துப்பாக்கி அழைச்சுட்டு இருக்கானுங்களா? இல்ல சண்முகம், இது ரொம்ப தீவிரமான விஷயமாச்சே, பெரிய பிரச்சனையா? இது நம்ம டிபார்ட்மெண்ட் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, கிரிமினல் அஃபென்ஸ். நீ பாட்டுக்கு இவனை இங்க தூக்கிட்டு வந்து வச்சிருக்க. இது எனக்கும் ஞாபகம் இருக்கு, நானும் சொன்னேன், இவன் தான் கேட்கவே இல்லை. இந்த வெங்கடேஷ் தப்பானவன் தான். ஆனா ஒரு டாக்டர்னா உயிரை காப்பாத்துறது தானே முக்கியம். அதனால உடனே நான் இவன் உடம்புல இருந்த புல்லட்டை ரிமூவ் பண்ணி இவனை ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். மச்சான், இவனை யாரையா ஷூட் பண்ணுது? இவனை என்ன ஏதுன்னு விசாரிச்சா இவனை யாரோ சுட வராவ, இவனுக்கு ஏதோ உண்மை தெரியும்னு சொல்லி மயக்கமாயிட்டான். அங்க இருந்தா பெரிய ஆபத்தாடுன்னு உடனே வண்டியில போட்டு தூக்கிட்டு வந்தாச்சு. ஆனா ஒண்ணுல, இவனை கொல்லணும்னு அலையலாம் பாரு, அவன் கையில மட்டும் இவன் சிக்கனா இவன் கதை முடிஞ்சு. இது பெருசா போயிட்டு இருக்கியா? முதல்ல இவனை ஷூட் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சு உடனடியா அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஒரு கிரிமினல் கிட்ட துப்பாக்கி இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு சம்பவம். இன்ஸ்பெக்டர் சார், சுட்டது யாருன்னு இவனுக்கு மட்டும்தான் தெரியும். இவன் கண்ணை திறந்து இவன் வாயால சொன்னாதான் உண்மை நமக்கு தெரியும். இவன் எப்பல கண்ணு முழிப்பான்? இவன் எழுந்ததும் என்ன நடந்ததுன்னு கேட்டு அந்த கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும்ல. கொஞ்சம் லேட் ஆகும்டா, இன்னும் பிபி ஸ்டடி ஆகல, பல்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. எப்படியும் அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரமாவது ஆகும். உள்ள புல்லட் இருந்துச்சா? அதை எடுத்துட்டியா? அது எங்க வச்சிருக்க? எல்லாத்தையும் ப்ரொசீஜர் படி செஞ்சு வச்சிருக்கேன். இவனோட சட்டையை தனியா எடுத்து வச்சிருக்கேன். அந்த சட்டை பூரா ரத்த கரையா இருந்துச்சு. நாளைக்கு எவிடன்ஸ் தேவைப்பட்டா நீ அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை, அதெல்லாம் டாக்டர் பார்த்துக்கிடுவாங்கல்ல. இல்லை, இந்த மாலஜி செத்ததுல இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல. அப்படி பார்த்தா அந்த அறிவழகன் கேஸுக்கு இவன் தான் முக்கியமான சாட்சி. இவன் கண்ணு முடிச்சு வாக்குமூலம் கொடுத்தானா நிச்சயமா அறிவழகனை காப்பாத்திடலாம்ல.